8th 9th படிக்கும்போது என்னாச்சுன்னா நான் ஸ்கூல்ல வந்து அது வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பையன் கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னேன். நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங். அது என்ன கதைனா ஐயோ அதை நினச்சாலே சிரிப்பு வருது. ஓகேவா சரி ஓகே. எனக்கு வந்து மொத்தம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேவா நான் அப்புறம் இன்னும் 2 பேர். நாங்கள் ஆக்சுவலி 3 பேர். நாங்கள் 3 பேரும் வந்து ஒரே கேங். ஏன்னா நாங்கள் 3 பேரும் ஒரே ஹைட்டில் இருப்போம். ஸோ நான் அவன் இன்னொரு பையன் 3 பேரும் ஒரே ஹைட்டில் இருப்போம். நாங்கள் 3 பேருமே வந்து செகண்ட் பெஞ்சர்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப குள்ளமான பாய்ஸ் எங்கள் ஸ்கூலில். அதனால் நாங்கள் வந்து புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு செட்டாக ஜாயின் ஆகிட்டோம். ஓகேவா ஸோ ஜாயின் ஆகிட்டு நாங்கள் 3 பேர் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். என்ன மேட்ரு அப்படின்னா ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து நான் சைக்கிள்லாம் போவேன். சைக்கிளில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வந்து ப்ரோ நான் ஆக்சுவலாக நான் 9th படிச்சுட்டு இருந்தப்போ பட் ஆனால் வந்து நான் என்னை பார்க்க வந்து 6th பையன் மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த 6th பையன் ஒருத்தனோ 7th பையனோ யாரோ ஒருத்தன் யாரும் தெரியல. அந்த பையன் வந்து ப்ரோ உங்களோட பேண்ட் எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். லைக் எனக்கு வந்து உங்களோட ஒயிட் பேண்ட் மட்டும் கொடுக்குறீங்களா? எனக்கு வந்து ஆனுவல் டேக்கு டான்ஸ் ஆடணும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு மாதிரி கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்டாக்டாங்க. எப்படா ஒரு சின்ன பையன் வந்து சீனியர் கிட்ட இருந்து பேண்ட் வாங்கலாம், அது இப்படி அவன் உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா அதுக்கப்புறம் 2 நாளோ 3 நாளோ கழிச்சு என்னாச்சுன்னா வந்து அவன் சைக்கிள் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் லஞ்சு முடிச்சுட்டு லேட்டாக தான் சுற்றிட்டு திரும்ப வரோம். நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப லேட், ஆக்சுவலி ஒரு 15 மினிட்ஸ் லேட்டு. அதனால் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைமில். அந்த டைமில் வந்து நாங்கள் வெளில சுற்றிட்டு இருக்கோம். அதாவது லஞ்சு முடிஞ்சு ஆக்சுவலாக கிளாஸுக்கு போயிருக்கணும். 1 மணி கிளாஸுக்கு போயிருக்கணும். நாங்கள் 1:15 வரைக்கும் சுற்றிட்டு இருக்கோம், போகவே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அவன் அந்த பையனோட சைக்கிள் இருந்துச்சு. ஓகேவா ப்ரோ வாடா போய் சைக்கிளில் காத்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் என் ஃப்ரெண்டு ஓகே கூட இருந்தேன். நான் என்ன பண்ணேன் ஒரு போயிட்டு டியூபை சுற்றி குடிக்கி விட்டு அந்த பேர் வால் டியூபை வந்து தூக்கி போட்டான், கலட்டி தூக்கி போட்டான். ஸோ அதனால் வந்து அந்த பையனுக்கு வந்து காற்று போயிடுச்சு. ஓகேவா புஷ்ஷுன்னு சவுண்டு ரைட்டா. ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. என்ன கேஸ்னால் எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து சைக்கிள் இருக்கிற காற்றெல்லாம் பிடிங்கி விட்டு போயிடுறானுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிருக்கு. அந்த கேஸ் தெரியாம நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஜாலியாக வந்து வாழ்க்கை தூக்கி போட்டு ஓடி இருக்கோம். அதாவது ஓகேவா அங்கே ரெடியாக வந்து பஸ் டிரைவர் வந்து உட்காந்துருக்கோம். எப்படின்னா இதுதான் ரோட், இதுதான் வே, இது இப்படி போனோம். இந்த சைடு வந்து 2 இது இருக்கும், ஒரு சின்ன வழி தான் இருக்கும். ஓகே ஸ்கூலில். ஸோ இந்த கேட்டை தாண்டி அந்த சைடு தான் போகணும் எங்கள் பிளாக்குக்கு. இங்கே வந்து பஸ் டிரைவர்ஸ்லாம் இந்த கேட், அதாவது இந்த கேட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் உள்ள இந்த சம்பவத்தை பண்ணுறோம். சரியா இந்த சம்பவத்தை பண்ணிட்டு ஓடும்போது அவங்களுக்கு கேட்டுருச்சு எவ்வளோ ஒருத்தன் வந்து காற்றை பிடிங்கி விட்டான். ஏன்னா உஸ்ன்னு சவுண்டு கேட்கும்ல, அதனால வந்து சசி கிராஃப்ட் ஆகி வரும். ஸோ அதனால வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்க கேட்டுருச்சு, அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்துருக்காங்க. வரட்டும் இவனுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அப்போ தான் சூப்பர்ரா மாசுரா அப்படின்னு சொல்லிட்டு காற்றை பிடிங்கி விட்டு ஓடும்போது கரெக்டாக வந்து அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆல்ரெடி மாட்டிட்டா. அந்த நாயா சொல்லியிருக்கலாம்ல யாரும் வராதிங்க, ஏதாவது சைகையாச்சும் காமிச்சிருக்கலாம். ப்ரோ இல்லை நாங்களாம் எதுவும் பண்ணல, வேற யாரோ அப்படின்னா. நாங்களும் வரோம் ப்ரோ யாரா காத்து. நாங்கள் சிச்சினே ஓடி வரோம். 2 பேர் பின்னாடி என்ன பிடிச்சிட்டாங்க. பின்னாடி ஒரு நாய் வந்தான்ல, அவனாவது சுதாரிச்சிருக்கலாம்ல, சுதாரிக்கல. மச்சா இங்கே பாரு வாட்டி போ அப்படின்றான். பைத்தகாரா யார் அப்படின்ட்டு சும்மாறா கொஞ்சம் நேரம். அப்படின்னா 3 பேரையும் தொக்கா பிடிச்சி, தம்பி என்னப்பா காற்று பிடிங்கிட்டு ஓடி வரீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் சார் காற்று பிடிங்கிட்டு ஓடி வர. நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் ஐடி கார்டையும் வாங்கி வச்சுட்டு அனுப்பிவிட்டாரு.